செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலை மீது அனுமதிக்க கோரி போலீசாருடன் இந்து முன்னணியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் பதற்றமான ஒரு சூழல் நிலவுவதால் தற்போது 144 தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றப்பட்டிருந்த நிலையில் அங்கு ஏராளமான பக்தர்களும் வருகை தந்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்து முன்னணியினர் போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் வேனில் ஏற்றி சென்றிருந்தார்கள். இந்த நிலையில்தான் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி ஒரு பதற்றமான சூழல் நிலவுவதால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு வந்திருக்கக்கூடிய CISF வீரர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். CISF வீரர்களுடன் சென்ற இந்து முன்னணியினருக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம். இப்போ ஒரு பதற்றமான சூழல்ல திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நிலையில இப்ப கள நிலவரம் அங்க என்னவா இருக்கு? அமைதியான ஒரு சூழல் நிலவி வருகிறதா? என்னவா இருக்கு? நிச்சயமாக மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. தீப திருவிழா முன்னிட்டு இங்கு ஏராளமான இந்து முன்னணியினர் பாஜக நிர்வாகிகள் இங்கு மலை மீது தீபம் ஏற்ற நீதிமன்ற உத்தரவை மலை மீது தீபம் ஏற்ற சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். தொடர்ந்து அந்த பேரிகார்டு அமைக்கப்பட்டு அவர்களை தடுத்து நிறுத்தி இருந்தார்கள். அதனை மீறி கோவில் மலை மீது செல்ல முற்பட்ட போது தள்ளுமுள் ஏற்பட்டு பேரிகார்டுகள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டு பெரிய கலவரமாக ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்லும் பாதையில் மனுதாரர் ராம ரவிக்குமாருடன் வழக்கறிஞர்கள், இந்து மக்கள் கட்சியினர் உள்ளிட்டோர் வழக்கறிஞர் வருகை தந்து அவர்களுடனும் மத்திய தொழில் படை பாதுகாப்பு வீரர்களும் வருகை தந்து நீதிமன்ற உத்தரவு நகலை காவல்துறையிடம் காமித்து தொடர்ந்து மேலே அனுமதிக்குமாறு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். கடந்த ஒரு மணி நேரமாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. மத்திய காவல் படையினருடன் மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறார்கள். மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் மொத்த நிலையில் காவல் ஆணையர் மலை மேல் செல்ல அனுமதி மறுத்துள்ளதால் இதனால் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 144 தடை உத்தரவு இருப்பதால் மலை மீது ஏற அனுமதி மறுக்கப்பட்டதாக காவல் ஆணையர் தொடர்ந்து தெரிவித்து வருவதால் சூழல் நிலவி வருகிறது. பாலமுருகன், தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஒரு புறம் நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில அதாவது நீதிமன்ற உத்தரவுப்படிதான் மலை மீது உள்ள தீபத்தூண்ல தீபம் ஏற்றல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்து முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. இதற்கு முன்னதாகவே நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த உத்தரவுகள்ல என்னென்னலாம் சொல்லி இருந்தாங்க ஏற்கனவே? நிச்சயமாக மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீப ஏற்ற வேண்டும் எனவும் அதற்கான பாதுகாப்பை காவல்துறையினர் வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். நிலையில் ஆண்டுதோறும் தீபம் ஏற்றும் பகுதியான திருப்பரங்குன்றம் கோவில் மலை மேல் உள்ள உச்சி பிள்ளையார் கோவில் அருகே உள்ள பகுதியில் தீபம் ஏற்றப்பட்டது. ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படவில்லை. இதனையடுத்து தீபத்தூணில் தீபம் ஏற்றாததை கண்டித்து இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் திருப்பரங்குன்றம் மலையை நோக்கி சென்று முற்றுகை போராட்டம் ஈடுபட்டு வந்தார்கள். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி முழுவதும் கலவர பூமியானது. தொடர்ந்து காவல் ஆணையாளர் வழக்கறிஞர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். பாலமுருகன், இன்றைய தினம் திருப்பரங்குன்றத்துல அந்த மலை மீது தீபம் ஏற்றப்பட்டிருந்த நிலையில் ஏராளமான பக்தர்களும் அங்க வருகை தந்திருந்தாங்க. நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு நேரலையில. இந்த நிலையில் அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் பாதுகாப்பா கீழே இறங்கிட்டாங்களா? அங்க ஒரு அமைதியான சூழல் இப்போ நிலவி வருகிறதா? அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் கிளம்பிட்டாங்களா? அங்க என்ன மாதிரியான சூழல் இருக்கு இப்போ? தொடர்ந்து மலை மீது யாருக்குமே தீப திருவிழாவுக்கு அனுமதி இல்லை. ஆனால் உயர்நீதிமன்றம் உத்தரவுப்படி
பக்தர்களுக்கு யாருக்குமே செல்வதற்கு அனுமதி இல்லாத நிலையில் கீழே நின்றே அனைவரும் தீபத் திருவிழாவை தரிசித்து அனைவரும் பாதுகாப்பாக சென்றிருக்கிறார்கள். இதனால் இப்பொழுது அமைதியான சூழல் நிலவி வருகிறது.